காலையில் வீவா போகி போகுறாரு. ஆமாம், குளிர் தான் அதிகமாக. போகி 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 போகி. ஹாய் மக்களே, காலை வணக்கம் எல்லாருக்கும். ஹாப்பி போகி. போகி கொளுத்திட்டு எங்கள் வீட்டிலேருந்து டீ குடிக்கிறதுக்காக போய் நம்ம போகி பார்க்கணும்ல, அதனால நம்ம கிளம்பிட்டோம். பொழப்பு பார்க்க போகிறோம். பொழப்பம் பார்க்க போனோம். தூக்கம் காலையில் எல்லாம் வந்து கொளுத்துறாங்க, செம்ம தூக்கம் வருது. காலையில் 6 மணி போலியா இருக்குது பாருங்க, எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்க. ஏதோ ஆமாம், எப்படி இருக்குது பாருங்க. அதை பார்த்தாலே தெரியும், ஏதோ அமேசான் காட்டில் போகிற மாரி இருக்குது. நம்ம இல்லை, நான் கடைக்கு வந்துட்டோம். அந்த காலையில் நமக்கு ஒரு கிளாஸ் டீ ஃபுல்லாக, காலையிலே ஒரு கிளாஸ் டீ ஃபுல்லாக குடித்தாதான் நமக்கு நிம்மதியாக இருக்குது. வாங்க மக்களே, காலையில் போகி அதுவும் டீ சுடு டீ பாய் கடையில் டீ குடிக்கலாம். பயங்கரமான நெருப்பு, பக்கத்தில் போய் நீனா சூடாக இருக்கு. வாங்கலான்னு வந்துட்டோம். நாங்கள் பாலும் வாங்கிட்டேன். நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து டீ காஃபிலாம் குடிச்சிட்டு நம்ம கடைக்கு தேவையான பாலும் வாங்கிட்டு நம்ம கடைக்கு வந்துட்டோம். நான் ஒரு சின்ன வார்த்தை சொல்கிறேன், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த நாள் எனக்கு பிடிக்காத நாள். ஏன் பிடிக்காது? நல்ல நாள் தானே அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நல்ல நாள். இன்றைக்கி எனக்கு இந்த நாள் பிடிக்காத நாள். எதனால பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தான் எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், போன வருஷம் என்ன நடந்தது அப்படின்றது தெரியும். அப்பா வந்து இறந்துட்டார், ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டார். அதனால் இந்த நாள் எனக்கு பிடிக்காது. யார் இருந்தாலும் அது ஒரு தகப்பனாக இந்தமாரி ஆகும்போது அந்த நாள் பிடிக்குமா? யாருக்குமே பிடிக்காது. ஸோ இந்த நாள் எனக்கு பிடிக்காத நாள். உண்மையாக காலையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் போய் டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பாவே வந்து பேசுகிற மாரியே இருந்தது. யாரோ ஒருத்தர் என்னை பார்த்துட்டு, நான் டீ குடித்த கிளாஸ் வயசானவர் குடுமா, நான் எடுத்துகிட்டு போகிறேன், நீ என் பொண்ணு மாரி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொல்லும்போது எனக்கு கண்ணெல்லாம் அப்படியே கலங்கிடுச்சு. அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. காலையில் இருக்கும்போது கூட எங்கள் அப்பாண்ட நான் பேச மாட்டேன். ஏன்னா அந்த ஒரு ஃபுல் வீடியோ இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு அதை போடுறேன். அது எதுக்காகன்னு பேச மாட்டேன் ஒழுங்காக. ஆனால் அவளுக்கு எங்கன்னா பார்த்தேன்னா எனக்கு மனசெல்லாம் அடிச்சிக்கும். எங்கள் அம்மாண்டெல்லாம் கேட்பேன். அம்மாலாம் பேச மாட்டாங்க. அம்மாலாம் பேசுவாங்க, அவராண்ட மட்டும் நான் பேசினேன். எனக்கு ரொம்ப 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 உண்மையாக கஷ்டமாக இருந்தது.